அனைவருக்கும் வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் பேட்ஜ் பேங்க் அப்படின்ற இடத்துல 2023ஆம் ஆண்டு மத்திய அரசு ஒரு ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்கீம் அப்படின்ற திட்டத்தை ப்ரொப்போஸ் பண்ணாங்க. ஸோ அந்த திட்டம் 2023ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்டது. 2025ஆம் ஆண்டு கன்னியாகுமரி, நாகர்கோவில் அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று பண்ணாங்க, போராட்டங்கள். ஸோ போராட்டம் என்னன்னா, எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, இதனால் சேஃப் எதுவுமே கிடையாது, ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு சரியாக தரல அப்படின்றதுக்காக ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று நடத்தினாங்க. ஸோ எகெயின் கண்டினியூஸாக ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று நடத்திட்டே இருந்தாங்க. ஸோ அந்த திட்டம் 2023ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஸோ இப்போது அது பெண்டிங் லிஸ்ட்லேயே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஸோ அந்த திட்டம் ஏன் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான திட்டம், ஸோ கன்னியாகுமரிக்கு ஏன் அது ரொம்ப முக்கியம், ஸோ அதனால் என்னென்ன பயன்கள், ஸோ ஏன் நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஸோ அதுக்கான ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீ யாரா இதெல்லாம் சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ என் பேர் ஷாஜி. ஸோ நான் வந்து எஸ்டிஎஸ் ரிசர்ச் அப்படின்ற ஒரு ரிசர்ச் கம்பெனி வச்சுருக்கேன். ஸோ நாங்கள் பேசிக்காக எல்லா இண்டஸ்ட்ரி பற்றியும் ரிசர்ச் பண்ணுவோம், எல்லா பிஸ்னஸ் பற்றியும். ஸோ ஆட்டோமொபைல், ஹெல்த் கேர், மேனுஃபேக்சரிங், எனர்ஜி, சோலார், ஆயில், கேஸ், எவ்ரிதிங். ஸோ ரீசெண்டாக வர ஜப்பானில் இருந்த ஒரு கிளைண்ட்டுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் செக்டருக்காக ஆயில் அண்ட் எனர்ஜி செக்டருக்காக ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு 10 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இது நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியா பெரும்பாலும் ஆயில் அண்ட் கேஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறாங்க, ஸோ இறக்குமதி பண்ணுறாங்க. ஸோ யுஏஇ, சவுதி அரேபியா, யுஎஸ்ஏ அப்படின்ற வெளிநாட்டு கம்பெனிலேருந்து தான் ஆயில் அண்ட் கேஸ் இங்கே வருது. ஸோ இங்கே வரதுனால, வெளிநாட்டிலேருந்து இங்கே வரதுனால டேக்ஸ் அதிகரிக்கும். ஸோ எனர்ஜி அண்ட் ஆயிலோட ரேட் அதிகரிக்கும். ஸோ அவங்களே டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி க்ரைசிஸ்லாம் இருக்குது. ஸோ இதுவே நம்ம உள்நாட்டில் தயாரித்தா, ஸோ அதோட ரேட்டை கம்மியாகும். ஸோ வேலைவாய்ப்புகள் பெருகும். ஸோ அதை சுற்றி பிஸ்னஸஸ் அதிகரிக்கும். ஸோ வேலைவாய்ப்புகள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமான விஷயம், ஸோ டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஜாப்ஸ். ஸோ என்ஜினியர்ஸ், டெக்னீஷியன்ஸ், ஆஃப் ஷோர் ஒர்க்கர்ஸ், அப்புறம் லாஜிஸ்டிக்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள் ஸோ இந்த திட்டத்தினால் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ லோக்கல் ஆக்டிவிட்டி, அப்புறம் லோக்கல் ரெவென்யூ, லோக்கல் எக்கனாமி பூஸ்ட் ஆகும். அப்புறம் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட், அப்புறம் வந்துட்டு இண்டஸ்ட்ரி ஆக்டிவிட்டி அதிகரிக்கும். ஸோ நம்ம இருக்கிற இந்த கன்னியாகுமரி, அப்புறம் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கான இந்த லோக்கல்